தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த MP கணேசமூர்த்தி காலமானார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மதிமுக MP கணேசமூர்த்தி காலமானார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். குருசாமி, மருத்துவமனை தரப்பில் எதுவும் என்ன அறிவிக்கப்பட்டிருக்கிறது? ஈரோடு மக்களவை தொகுதி உறுப்பினராக இருந்து வருபவர் கணேசமூர்த்தி மதிமுகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். அவர் இந்த முறை அவருக்கு கட்சியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படாத நிலையில் அதற்காக மிகுந்த மன வருத்தத்துடன் இருந்த அவர் திடீரென தற்கொலைக்கு முயன்றார். இந்த தென்னை மரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் ஈரோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அவர் கோவையில் இருக்கக்கூடிய KMCH தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த 3 தினங்களுக்கு மேலாக கணேசமூர்த்திக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் சிகிச்சை பலனின்றி காலை 5:50 மணிக்கு உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து தற்பொழுது அவரது உடலை ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கோவையில் இருக்கக்கூடிய KMCH மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அவரது உடல் கோவையிலிருந்து ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனையானது செய்யப்பட இருக்கிறது. அதன் பின்னர் அவரது உடலானது அவரது உறவினர்களும் ஒப்படைக்கப்பட இருப்பதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாட்களாக தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது கணேசமூர்த்தி உயிரிழந்திருக்கிறார். இது மதிமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவராக அடுத்தடுத்து பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு இருக்கிறார். இந்நிலையில் மிக மூத்த தலைவரான அவருக்கான வாய்ப்பு இல்லாத நிலையில் மன வருத்தம் காரணமாகவே அவரது இந்த முடிவு மிக அதிர்ச்சி அளிப்பதாக கட்சியினுடைய நிர்வாகிகள் பலரும் தெரிவித்திருக்கிறது. லவான்யா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.